ஸோ என் லைஃப்பில் நான் எப்போதுமே சிம்பிளாக ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. எனக்கு காம்ப்ளெக்ஸாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி பிடிக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸே சுத்தமாக பிடிக்காது. எல்லா விஷயமும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சிம்பிளாக கிட்டேன்னு வைங்களேன், லைஃப் வில் பி ஸோ சிம்பிள். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்னு ஒன்று இருக்கும். கோல் அச்சீவ் பண்ணணும், எல்லாத்தையும் எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் அந்த கோலை அச்சீவ் பண்ணால் யூ ஷுட் ஹேவ் டு ஒர்க் டெய்லி 8 to 10 hours a day. 8 to 10 hours ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் கன்சிஸ்டன்சியாக பண்ணிங்கன்னா. இப்போது அந்த கோலை விட்டுருங்க, 8 to 10 hours ஒர்க் பண்ணணும். இதுதான் நம்மளோட வேலையை, இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இங்கே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே என்னென்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் லேசி, யூ ஹேவிங் லெஸ் அட்டென்ஷன் ஸ்பேன், உங்களுக்கு பிரெயின் ஃபாக் இருக்குது, ஃபோக்கஸ் பண்ண முடியல, லேசியாக இருக்கிறீங்க, அது இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால 8 to 10 hours உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினை ரீப்ரோக்ராம் பண்ணுறதானே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினை விட்டே டீட்டாச் ஆகுது. ஸோ இதில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். ரெண்டுத்துலேயும் பெஸ்ட்டான ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் தான். பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போவே அது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேசினஸாக இருக்கிறது, அந்த லேசினஸ்னால் நான் எல்லாமே சொல்கிறேன், அந்த ஃபோக்கஸ் உங்கள் அட்டென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ப்ரோக்ராம் இன் யுவர் மைண்ட், அவ்வளோதான். நீங்கள் அது இல்லை, உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு டிஎன்ஏலே அட்டென்ஷன் ஸ்பேன் இவனு கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து எதுவுமே இல்லை. அது ஜஸ்ட் உங்கள் மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட்டை தருது. எப்படி சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சிப் போட்டால் மக்களை காப்பாற்றோம், ரெட் சிப் போட்டால் மக்கள் அழிப்போம், அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சிப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த சிப்பை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணணும், அந்த சிப்பை மாற்றணும், தட்ஸ் இட். ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ அந்த சிப்பை மாற்றுறது, எப்படி ப்ரோ ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அதுக்கு நீங்கள் முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின் இஸ் மேட் ஃபார் கம்ஃபர்ட். உங்கள் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வைவலான விஷயம். ஸோ அது எப்போதுமே அது எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கு எப்போதுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான் விரும்பும். எப்போதுமே புது விஷயத்தை ட்ரை பண்ண யோசிக்காது. ஏன்னா இட் ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் எனர்ஜி. இப்போ நீங்களே உங்கள் பிரெயின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எனர்ஜி தான் சேவ் பண்ணால் நீங்கள் போய் புது விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்களா, ஏதாவது பண்ணுவீங்களா? ஜஸ்ட் அப்படியே உட்காந்து இருப்பீங்க. தட்ஸ் வாட் த பிரெயின் டூ. ஸோ இப்போ உங்கள் கோல்ஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும், நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகணும் தெரியும், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறீங்க, அது பண்ணணும் தெரியும், ஆனால் இது பண்ணிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேம் பை யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுது பார்த்தீங்கன்னா, க்ரோத்தை விட கம்ஃபர்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ இதுதான் லேசினஸுக்கான உண்மையான காசே தவிர, லேசினஸ்ன்றதே ஒரு காசு கிடையாது, இதுதான் காசு. இப்போ இதை எப்படி மாற்ற போகிறோம்? இந்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை இம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் அப்படியே ரிசல்ட்டாக வரும். ஜஸ்ட்டு ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் என்னென்ன எமோஷன் அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒர்க்கா, ஐயோ ஒர்க்குனாலே ஸ்ட்ரெஸ்ஸு. மண்டேவா, ஐயோ மண்டேனாலே காண்டாக இருக்கும். புது விஷயமா, ஐயோ புது விஷயம்னாலே ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இந்தமாரி ஒவ்வொரு விஷயத்துக்கூடையும் நீங்கள் ஒவ்வொரு எமோஷன் அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஒவ்வொரு எமோஷனும் நீங்கள் என்ன கவனிச்சு பாருங்களேன், அது எல்லாமே நெகட்டிவ் எமோஷனாக இருக்கும். ஸோ ஆனஸ்ட்டாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ண நினைக்கிறீங்க? இட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் யூ டு சேவ் யூ ஃப்ரம் ஃபீலிங் தோஸ் எமோஷன். ஸோ உங்களை அந்த எமோஷனை ஃபேஸ் பண்ண வைக்காமல் சேவ் பண்ணுறதுக்காக அது உங்களை ப்ரொகாஸ்டினேட் பண்ண வைக்கும். ஸோ நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணினே இருக்கிறதுனால அந்த எமோஷன் நீங்கள் போய் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்கள் பிரெயின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்பவே நல்லது பண்ணுது. பாவம் அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுறக்கூடாது, ஸோ அவனை ப்ரொகாஷன் பண்ணி இவனே வச்சுனே இருப்போம். ஸோ இதனால தான் பேசிக்காக அந்த வில் பவரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க்கே ஆகாது. ஏன்னா உங்களோட 95% ஆஃப் ஆக்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். ஏன்னா உங்களோட வில் பவர் யூஸ் பண்ணி உங்களால் ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு அப்படியே அப்வர்ட்ஸில் போக முடியும் மேலே. பட் சூனாக லேட்டாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படக்குன்னு உங்களுக்கு இழுத்து விட்டுரும். பிகாஸ் இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரீநேம் த எமோஷன் அண்ட் யூ ஹேவ் டு ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீநேம் யுவர் எமோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் என்னோட ப்ரோக்ராம் இருக்கிற பீப்புளுக்கு தான் நான் டீச் பண்ணுவேன். பட் காசாக பணமா நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர எமோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ராவான திங்கு தான். ஏதோ சென்சேஷன் உங்கள் பாடியில் ஃபீல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பாடியிலேருந்து வருது. பட் அந்த வர எமோஷனை நீங்கள் தான் நேம் பண்ணுறீங்க. உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி என்ன நேம் பண்ணுறீங்க? இந்த எமோஷன் வந்தால் இது சேடு, இந்த எமோஷன் வந்தால் அது ஹாப்பி, இந்த எமோஷன் வந்தால் அது டயர்டு, ஆக்டிவ், நீங்கள் தான் நேம் பண்ணுறீங்க. இப்போது அந்த என்ன நேம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி தான் உங்களோட ஆக்ஷன் மாறும். மேபி இப்போ வந்து உங்கள் பாடியில் ஒரு சென்சேஷன் வரலாம். அந்த சென்சேஷன் வந்துட்டு இந்தமாரி இருந்துச்சுன்னா அது டயர்டுன்னு அர்த்தம். ஒரு எமோஷன் வந்துச்சு, பட் டயர்டுன்றதை நீங்கள் தான் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி நேம் பண்ணிங்க. இப்போ டயர்டுன்னு நேம் பண்ணிட்டீங்களா, இப்போது நீங்கள் டயர்டாக தான் இருப்பீங்க. பிகாஸ் அந்த எமோஷன் வந்ததுனால இல்லை,
அந்த வந்த எமோஷன் நீங்கள் டயர்டுன்னு பேர் கொடுத்தனால. சப்போஸ் அந்த வந்த எமோஷனுக்கு ஆக்டிவ் அப்படின்னு நீங்கள் பேர் கொடுத்தீங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் ஆக்டிவாக தான் இருப்பீங்க. இப்போது நான் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எமோஷன் வந்துச்சு, அந்த எமோஷன் வந்ததில் நான் ஆக்டிவ்னு சொன்னேன். அந்த ஆக்டிவ் சொன்னதுனால தான் இப்போ நான் ஆக்டிவாக உட்காந்து இந்த வீடியோ நான் பேசினிருக்கேன். சப்போஸ் நான் லேசி நேம் பண்ணியிருந்தேன்னா முன்னாடி மாரி லேசியாக பெட்டில் படுத்துன்னு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வர எல்லா விஷயமுமே இட்ஸ் ஜஸ்ட் ராவான விஷயம். இது அப்படி அது அப்படின்னு எதுவுமே கிடையாது. லைஃப் இட் இஸ் ஆஸ் இட் இஸ். அது அதுவாக தான் இருக்குது. பட் இது அப்படி அது அப்படி, இப்படி வந்தால் சேட், இப்படி வந்தால் சோகம், இப்படி வந்தால் அது, இப்படி வந்தால் இப்படி எல்லாமே நேம் பண்ணுறது உங்கள் பிரெயின் தான். அந்த பிரெயினும் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எமோஷனும் நீங்கள் நேம் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சப்போஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன். இப்போ சப்போஸ் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு அந்த ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு மாதிரி சென்சேஷன் ஆகும். அந்த சென்சேஷனை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பெயின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். இல்லைனா அது பண்ணும்போது ப்ளஷர்னு முடிவு பண்ணலாம். அது ரெண்டுமே உண்மை கிடையாது. பட் அது ரெண்டுத்துல எது உண்மை நீங்கள் நம்புறீங்களோ அதான் உண்மை. பார்த்தீங்களா எப்படி ஒன்ஸ் நீங்கள் பிரெயின் என்ன எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சுட்டு வைங்களேன், எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அப்படியே மனிப்புலேட் பண்ணின்னு போயினே இருக்கலாம். வில் பவர்ன்றது ஒன்று தேவையே இல்லை. கடக். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் அதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரெயினை விட்டு டீட்டாச் ஆகி வெளியே வரணும். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக பிரெயின் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்லினே இருக்கும். ஏதாவது ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணினே இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த கான்ஷியஸாக சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது, ஸோ எல்லாமே பேசிக்காக ஒர்க் ஆகும். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு திருடனை இன்னொரு திருடனை தேடுற மாதிரி உங்களால் முடியும். திருடனை வச்சு இன்னொரு திருடனை தேட முடியும், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் இட் ஜஸ்ட் டேக்ஸ் ஸோ மச் ஆஃப் டைம் பிகாஸ் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, திருடன் இருக்கான், நான் இடையே வந்துட்டேன், திருடனா நான் பார்க்குறேன், நான் திருடன் கிடையாது அப்படின்ட்டு உங்கள் மைண்டை ஜஸ்ட்டு பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் மைண்டை பிரித்து பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டை வந்துட்டு உங்களை இது பண்ண சொல்லும், அது பண்ண சொல்லும், இது எல்லாமே பண்ண சொல்லும். பட் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. சிம்பிள். இதுதான் பேஸே எல்லா ரிலிஜனுமே டீச் பண்ணுறது. அட் இட்ஸ் கோரில் எல்லா ரிலிஜனுமே பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு ட்ரான்சென்ட் யுவர் ஈகோ. உங்கள் ஈகோவையும் தாண்டி நீங்கள் மேலே வரணும். நீங்கள் கான்ஷியஸ்னஸாகவே இருக்கணும். அந்த ஈகோ வந்து நீங்கள் மைண்டுன்னு சொல்லலாம், கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லலாம், லிமிட்டட் செல்ஃப்னு சொல்லலாம், லிசார்ட் பிரெயின் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். யூ ஜஸ்ட் ஹவ் டு ட்ரான்சென்ட் த மைண்ட். ஸோ நீங்கள் பிரெயினை விட்டு டீட்டாச் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன்ற விஷயமே தேவையே இல்லை. ஏன்னா ஒரு கான்ஷியஸ்னஸுக்கு மோட்டிவேஷன்ன்றது ஒன்று தேவையே இல்லை. கான்ஷியஸ்னஸ் இட் ஜஸ்ட் ஆக்ட்ஸ். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முட்டாளாக இருப்பாங்க, ஆனால் அவங்க லைஃப் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு முட்டாள்கிட்ட போய் இந்த விஷயத்தை கொடுத்து அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வா நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், அவன் எடுப்பான், இந்த விஷயத்தை செய்வான், அவங்ககிட்ட கொடுப்பான். பட் இதே ஒரு அறிவாளிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஓ இந்த விஷயத்தை இப்படி செய்யணுமா, அப்படி செய்யணுமா, அவர் அப்படி சொல்லுவாரா, இவர் இப்படி சொல்லுவாரா, அது அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா சொல்லிட்டு அவன் மைண்டை யூஸ் பண்ணி திங்கிங்லேயே ஓவர் திங்கிங் பண்ணி அந்த வேலையை செய்ய மாட்டான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலிஜென்ட்டான பீப்புளெலாம் சொல்கிறவங்களாம் அதிகமாக ப்ரொகாஷன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஐன்ஸ்டைன்லாம் சொல்லலை, பட் சில பேர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கான்ஷியஸ்னஸ் அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டான மூடுக்கு வெயிட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு ரைட்டான மூடு தான். ஏன்னா ஹாப்பினஸ் அண்ட் அன்ஹாப்பினஸ் ரெண்டுமே பிரெயின் தான் கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களோ சூனா லேட்டாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அன்ஹாப்பி தரும். ஏன்னா நீங்கள் மைண்டு பேஸ் பண்ணி வாழ்கிறதுனால. பட் இதுவே நீங்கள் கான்ஷியஸ்னஸ் பேஸ் பண்ணி வாழ்ந்தீங்கன்னு வைங்களேன், கான்ஷியஸ்னஸ் நான் தான் ரியலைஸ் பண்ணி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஹாப்பினஸுக்கும் அன்ஹாப்பினஸுக்கும் தாண்டி வந்துடுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் பீஸை ரியலைஸ் பண்ணுவீங்க. பீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டே கிடையாது, அன்பீஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. பீஸ் இட் ஈஸ் ஆஸ் இட் ஈஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த மைண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் சரி, இந்த ஒரு ஹார்டான விஷயம், நியூவான விஷயம் எல்லாத்துமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெசிஸ்ட் பண்ணினே இருக்கும். ஸோ நீங்கள் மைண்டை விட்டு இந்த இடத்துல விட்டு கம்ப்ளீட்டாக டீட்டாச் ஆகிட்டீங்க. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு தாட்டு தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் தடுக்கிற எல்லா விஷயமுமே யாருமே கிடையாது, அது உங்கள் பிரெயினில் இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு தாட்டு தான். தாட்டுக்கு அது உண்மை, அந்த தாட்டு நான் தான் உயிர் கொடுக்கறது யாரும் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் மைண்டு இல்லை நீங்கள் ரியலைஸ் ஆகி வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து வர டிஸ்கம்ஃபர்ட்லாம் உங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு பாசிங் க்ளவுடு மாரி தான். அது எல்லாமே வரும் போகும். பட் நீங்கள் மட்டும் அதே இடத்துல அப்படியே இருப்பீங்க, நீங்கள் செய்யணும் விஷயத்தை செஞ்சுக்கினே இருப்பீங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணணும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் மட்டும் உட்காந்தேன், ரெக்கார்டை கொடுத்தேன், நான் மட்டும் என்னென்னமோ பேசினேன். சில ரொம்பவே என்னோடய ப்ரோக்ராமில் சொல்கிற விஷயத்தையும் நிறைய நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக பண்ண போகிறீங்க. மைண்டை யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஓ அவர் அப்படி சொன்னார் இப்படி இருக்குமோ, இப்படி சொன்னார் இப்படி இருக்குமோ, இன்னும் நான் சொன்ன விஷயத்தை ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுத்துருவாங்க, அவ்வளோதான். மைண்டை யூஸ் பண்ணின்னு வைங்களேன், அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ சொல்லிட்டு இது சிம்பிளாக ஒரு விஷயத்தை காம்ப்ளெக்ஸ் பண்ணிடும். ஸோ
ஸோ சிம்பிளிசிட்டி இஸ் த அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் சஃபிஸ்டிகேஷன். எவ்ரி திங் இஸ் சிம்பிள். நான் சொல்கிற விஷயத்தை சிம்பிளாக எடுத்துக்கோங்க, சிம்பிளாக அப்ளை பண்ணுங்கள், பட் கிரேட்டான ரிசல்ட் அனுபவிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சரிதான். கரெக்டாக இருந்தால் பரட்டா வர்த்தா.